பெரா சுங்காய் சிப்போட்டில் சைம் டாபி நிறுவனத்திற்கு சொந்தமான தோட்டங்களில் பணிபுரியும் தொழிலாளர்களுக்கென ஒதுக்கீடு செய்யப்பட்ட சுமார் 10 ஏக்கர் நிலத்தில் குடியேற்ற விரைவு நடவடிக்கையை மேற்கொள்ள நில அலுவலகத்திற்கு உத்தரவிடப்பட்டுள்ளது. தொழிலாளர்கள் மேற்கொண்ட 27 ஆண்டுகள் போராட்டத்திற்கு இன்னும் தீர்வு கிடைக்காத நிலையில் அவ்விவகாரம் பெரா மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் டத்தோ ஆ சிவனேசனின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டதாக தேசிய தோட்ட தொழிற்சங்க செயலாளர் எம் குணாசன் கூறினார். சுங்காய் சிப்போட்டில் உள்ள 39 தொழிலாளர்களுக்கு சம்பந்தப்பட்ட நிலத்தை ஒதுக்கீடு செய்தும் அதில் குடியேற்ற விரைவு நடவடிக்கை மேற்கொள்ளாதது தங்களுக்கு அதிருப்தியை ஏற்படுத்துவதாக எம் குணாசன் கூறினார். இந்நிலையில் இவ்விவகாரம் குறித்து டத்தோ ஆ சிவனேசனிடம் கொண்டு சென்றதும் அதற்கான உரிய நடவடிக்கையை மேற்கொள்ள அவர் நில அலுவலக அதிகாரியை பணித்துள்ளதும் தங்களுக்கு நம்பிக்கையை ஏற்படுத்துவதாக குணாசன் தெரிவித்தார். இது நடந்தது 1999 நடந்துக்கிட்டு இருக்குது. இது இந்த சாம்டாவின் நிறுவனத்துக்கு போய் பார்க்கும்போது அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, சுங்காய் சிப்போட் டிஎஃப் மின்னுக்கு 10 ஏக்கர் நிலம் நாங்கள் ஒதுக்கிட்டோம். இது அவங்களுக்கு தான் அந்த தொழிலாளிக்கு அவங்க எடுக்கணும். ஆனால் அரசாங்கத்தை ஒப்படைக்க போகிறோம், அவங்க தான் இவங்க பார்த்து கொடுக்கணும்னு சொல்லி இவங்க வேலையை அவங்க சொல்லிட்டாங்க. அவங்களுக்கு எந்த ஆட்சேபனும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இதை தொடர்ந்து தான் நாங்கள் வைபி சிவனேசனுக்கு லெட்டரும் போட்டுட்டோம், இன்றைக்கி சந்திப்பும் போட்டோம். இதனிடையே சம்பந்தப்பட்ட நிலத்தில் அடிப்படை பணிகளை தொடங்கவும் இவ்வாண்டு தீபாவளிக்குள் அந்நிலத்தை தொழிலாளர்களிடம் வழங்குவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவும் நில அலுவலக அதிகாரியிடம் டத்தோ ஆ சிவனேசன் கேட்டுக்கொண்டார். டிஓவை உடனடியாக கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி டிஓ சொன்னார், நம்ம பிளான் வரையணும், அதை நாங்கள் செய்கிறோம். சுங்காய் சிப்போட் லேண்ட் ஆஃபீஸ் அந்த பிளானை வரைஞ்சி அதை எப்படி பிரிப்பது, அந்த 39 பேர்த்துக்கும் எப்படி பிரிப்பது என்பதை நாங்கள் செய்கிறோம். ஆனால் நான் சொன்னேன் அவங்கக்கிட்ட, தீபாவளிக்கு முன் அவர்களுக்கு இந்த நிலத்தை அவங்ககிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இன்று பெரா ஈப்போவில் உள்ள இன்ட்ரா மூலியா அரங்கில் நடைபெற்ற மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியில் அவர்கள் அதனை கூறினர்.